பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் மகாவிஷ்ணு, அந்த பெருமாள் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம்தான் ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்று வழங்கப்படும் திருவில்லிபுத்தூர் ஆகும். இது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தின் அருகில் அமைந்துள்ளது. சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று வழங்கப்படும் ஆண்டாள் நாச்சியார் அருள் புரியும் திருத்தலம் இது. இந்த திருத்தலத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணு ரங்கமன்னார் என்ற பெயருடன் ஆண்டாள் நாச்சியாருடன் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான திருத்தலத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு சமீபத்திலே கிடைத்தது. இதோ ராஜபாளையத்திலிருந்து ஒரு ஆட்டோ ஏற்பாடு செய்து கொண்டு ஸ்ரீ வில்லிபுத்தூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பக்த கோடிகளும் எங்களை தொடர்ந்து வாருங்கள். அந்த கோவிலை கண்டு பெருமாளையும் ஆண்டாள் நாச்சியாரையும் தரிசிப்போம். கோவிலுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாளையும் தரிசிப்பதற்கு முன்னால் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலின் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் என்பது திருவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள பழமையான ஒரு ஆலயமாகும். ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றும் ஆகும். விஜயநகர பேரரசின் கீழ் திருமலை நாயக்கரால் இந்த கோவிலின் கோபுரங்கள் கட்டப்பட்டன. தெற்கே திருமலை நாயக்கர் அரண்மனை இன்றளவிலும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திருவில்லிபுத்தூர் பகுதி மல்லி என்ற பெண் வேடர் இன குறவர் ராணி ஆட்சியில் இருந்தது. அவரது 2 மகன்கள் குறமன்னர்கள் வில்லிக்காட்டை திருத்தி கோயில் எழுப்பி அழகிய நகரமைத்தான். இதனாலேயே வில்லிபுத்தூர் என்னும் பெயரை இந்த ஊர் பெற்றது. திருவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்திலே வராக கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. கஷேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது. வில்லி, கண்டன் என்று 2 குறவர் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்பொழுது கண்டன் வேங்கை புலி ஒன்றை துரத்தி செல்லுகிறார். அவரை புலி கொன்று விடுகிறது. இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைகிறான். சோர்வடைந்து ஒரு மரத்தின் அடியிலே தூங்குகிறான். வில்லியின் கண் முன்னால் காட்சியளித்த பெருமாள் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார். பின்னர் தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வதம் செய்ததற்காக எழுந்து அருளியுள்ளதாகவும், பின்னர் இந்த ஆலமரத்தின் அடியில் உள்ள புதருக்குள் வடபத்திரசாயி என்ற திருநாமத்துடன் காட்சி அளிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோபுரத்துடன் கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி கூறி மறைகிறார். அதன்படி வில்லி அடித்தளமிட்டு தலத்தை உருவாக்கிய குறிஞ்சி குறவர் வில்லி கண்டன் ஆட்சி புரிந்த இந்த ஊருக்கு திருவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த கோவிலின் நுழைவாயில் அருகிலேயே வைகானச யாத்திரிகா நிவாஸ் என்ற ஒன்றும் இருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாம். கோவிலின் நுழைவாயிலிலே நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு பெரிய நுழைவாயில் இருக்கிறது என்று. உள்ளே சென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வாருங்கள் செல்வோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலம் ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகளுடைய பெருமை கூறும் தலமாக மட்டுமில்லாமல் மிகவும் சுவை மிகுந்த பால்கோவாவுக்கு பெயர் பெற்ற ஒரு நகரமாகவும் அமைந்திருக்கிறது. புளியமரத்தடி பால்கோவா கடை என்ற இந்த கடையிலே மிக சுவையான பால்கோவா கிடைக்கிறது என்று என்னுடைய நண்பர் சொன்னார். வாங்கி சாப்பிட்டு பார்த்தால் மிகவும் அருமையாகத்தான் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் யாருமே எவருமே பால்கோவா வாங்காமல் திரும்பி வருவதே இல்லை. ஏனென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவின் சுவை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சுவையான தின்பண்டமாக அது அமைந்திருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு சாத்தப்படுகிறது. இது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். திருவில்லிபுத்தூர் திருக்கோவிலில்
மார்கழி மாதம் ஆண்டாள் எண்ணெய் காப்புக்கு 61 வகை மூலிகைகள் அடங்கிய 40 நாட்களில் காய்ச்சிய தைலம் பயன்படுத்தப்படுகிறது. நல்லெண்ணெய், பசும்பால், நெல்லிக்காய், தாழம்பூ, இளநீர் முதலான பல பொருட்கள் சேர்த்து 7 படி எண்ணெய் விட்டு 2 பேர் 40 நாட்கள் காய்ச்சுவார்கள். இதில் 4 படி தைலம் கிடைக்கும். மார்கழி மாதத்தின் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவத்தின் 8 நாட்களிலும் ஆண்டாளுக்கு இந்த தைலமே சாற்றப்படுகிறது. மார்கழி மாதம் முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த தைல பிரசாதம் தரப்படுகிறது. பக்தர்களால் நோய் தீர்க்கும் அருமருந்தாக இந்த தைலம் நம்பப்படுகிறது. பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு செய்த தைலத்தை வாங்கி கொண்டு செல்வார்கள். இதோ பாருங்கள், பெருமாளும் தாயாரும் கருட பகவானோடு காட்சி தரக்கூடிய அற்புதமான சிலாரூபம் அமைந்திருக்கிறது. சங்கு சக்கரமெல்லாம் மிக அற்புதமாக மேலே அமைத்திருக்கிறார்கள். உள்ளே சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த வில்லிபுத்தூரின் தல வரலாற்றை காண்போம். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார் அவர் ஒரு அந்தணர். அவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். இந்த அந்தணர் திருவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தம்முடைய கடமையாக கொண்டவர். கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வரலானார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல புலமை கொண்டவராகவும் இருந்தார். சிறுவயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவளையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்தார். கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியிலே பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவிலே தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு விருப்பமானவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார். கோதை மணவயது அடைந்த பின்னர் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய பெருமாள் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு. ஆண்டாள் தனது 15ஆம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியுள்ளார். இந்த 2 நூல்களும் அதன் இலக்கிய செழுமை, தத்துவம், பக்தி ஆகியவற்றுக்காக அனைவராலும் போற்றப்படுகிறது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும். இவரது 2வது படைப்பான நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டுள்ளது. இறைவனை நினைத்து உருகி பாடும் காதல் ரசம் மிகுந்த பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. கண்ணனை மனம் பிடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள
வாரணம் 1000 பாடல் தொகுப்பு புகழ்பெற்றது. இந்த நூலில் 10 பாடல்களை கொண்ட 14 தலைப்புகள் அமைந்துள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்திற்கு உரிய விளக்கத்தை கேளுங்கள். ஸ்ரீ என்றால் லட்சுமி. இவளே ஆண்டாளாக அவதாரம் எடுத்தாள். வில்லி என்பது இவ்வூரை ஆண்ட மன்னன் பெயர். பாம்பு புற்று நிறைந்திருந்த பகுதியாக இருந்தது என்பதால் புத்தூர் என்று பெயரும் வந்தது. பிற்காலத்தில் இவற்றை மொத்தமாக தொகுத்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் என பெயர் பெற்றது. தமிழகத்திலேயே பெரியாழ்வார், பெரிய கோவில், பெரிய குளம், பெரிய பெருமாள், பெரிய கோபுரம், பெரிய விமானம் ஆகியவற்றை கொண்ட ஸ்தலம் இதுதான், இந்த வில்லிபுத்தூர் தான். இங்குள்ள மாரியம்மன் கோவில் கூட பெரிய மாரியம்மன் கோவில் என்றுதான் அழைக்கப்படுகிறது. பெரிய கூரை வேயப்பட்ட கோவில் இது. தமிழக வரலாற்றுடன் பின்னி பிணைந்த மிகவும் பழமை வாய்ந்த ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்குள்ள வடபத்திர சாயி கோவில் 1300 ஆண்டுகள் பழமையானது. திருப்பாவை என்னும் தெய்வீக தமிழ் இலக்கியத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கியது இந்த கோவில் நகரம்தான். இதோ பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் உட்புறங்களிலே பெருமாளுடைய பல்வேறு வடிவங்கள் அழகாக காணப்படுகிறது. இந்த கோவில் கோபுரம் 196 அடி உயரமும் 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டது. இந்த கோபுரத்திலே சிலைகள் எதுவும் கிடையாது. தமிழக அரசின் சின்னமாக இந்த கோவிலின் கோபுரம் விளங்குகிறது. பெருமாள் கோவில்களிலே வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசயத்தை இங்கு காணலாம். பொதுவாக தாயார் சன்னதி தனியாகத்தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில் இருப்பார்கள். எல்லா பெருமாள் கோயில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்ப்புறம் இருப்பார். இங்கு பெருமாள், தாயார், கருடாழ்வார் மூவருமாக இருக்கிறார்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது பார்க்கப்படுகிறது. எல்லா கோவில்களிலும் ஒரு விமானம்தான் உண்டு. இந்த கோவிலில் மட்டும்தான் கருவறையில் 2 விமானங்கள் இருக்கும். கள்ளழகரிடம் ஆண்டாள், திருவரங்கம் ரங்கநாதனை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் உனக்கு படையலிடுகிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்வார். ஆண்டாள் அவதரித்து சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய ராமானுஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால்தான் ராமானுஜரை வாங்கண்ணா கோயில் அண்ணா எனச் சொல்லி ஆண்டாளே எழுந்து வந்து வரவேற்றதாக ஐதீகம். அதனால்தான் மூலவரிடமிருந்து 7வது அடியில் ராமானுஜருக்கு தங்கச் சிலை வைத்திருப்பார்கள். 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் திகழ்கிறது. இந்த கோவிலின் தெய்வம் வடபத்திர சாயி ஆலமரத்தில் சாய்ந்திருப்பார். ராமானுஜர், வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள் இவர்கள் மூவருடனும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தொடர்பு உண்டு. வேதாந்த தேசிகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் குறித்து 29 பாசுரங்கள் பாடியுள்ளார். மணவாள மாமுனிகளுக்காக மார்கழி மாதம் முடிந்ததும் எண்ணெய் காப்பு உற்சவம் என்று ஒரு உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறும். இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது. ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறார். முதலில் மழையை தூதாக அனுப்புகிறார். மழை பெருமாளின் பேரகை பார்த்தும் பொழிந்துவிட்டு சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விடுகிறது. அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார். வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அருந்திவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாகத்தான் கிளியை தூது அனுப்புகிறார். சொன்னதை சொல்லுமாம் கிளி. கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதை சொல்ல ரங்கமன்னார் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால்தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம். ஆண்டாள் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர். திருவரங்கம் பெருமாள் ரேவதி நட்சத்திரம், கருடாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர். பூரம், ரேவதி, சுவாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மிகவும் விசேஷமான சேத்திரம். தான் சூடி களைந்த மாலையை பெருமாளுக்கு அளித்து வந்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும், பிரபந்தங்கள் மூலமாக உலக மக்களை உய்விக்க அடிமை கொள்வதால் ஆண்டாள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆண்டாளுடன் ஸ்ரீ ரங்கமன்னார் அருள்புரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேத்திரத்தை நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை தவறாமல் சென்று பார்த்து ஆண்டாள் நாச்சியாருடைய அருளையும் பெருமாளுடைய ஆசியையும் பெற்று தங்களுடைய வாழ்விலே அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று
வாழ்வாங்கு வாழ ஞானபாரதம் வாழ்த்துகிறது. உங்களுக்காக ஞானபாரதம் சேனல் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை வெளியிட்டு வருகிறது. புகழ்பெற்ற கோயில்கள், ஜீவசமாதிகள் மற்றும் நம்முடைய இந்து பண்டிகைகளை பற்றிய அனைத்து விதமான பதிவுகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. உங்களுக்கு இவை அனைத்தும் உங்களுடைய செல்போனுக்கோ, டேப்லெட்டுக்கோ, கம்ப்யூட்டருக்கோ, லேப்டாப்புக்கோ வந்து சேர வேண்டுமென்றால் நீங்கள் மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மற்ற ஆன்மீக குரூப்புகளுக்கும் எங்களுடைய பதிவை அனுப்பி வையுங்கள். அனைவரும் தொடர்ந்து ஆதரித்து வந்தால் நிறைய பதிவுகள் போட ஏதுவாக இருக்கும். உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.